ஹாய் கைஸ், வணக்கம். நம்முடைய அடுத்த தமிழ் அன்னோன் ஃபேக்ட் சீரியஸில் அறநூல்கள் பற்றிய செய்திகளை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அறநூல்கள் அப்படிங்கிறது கிபி 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களப்பிரர்கள் அதிகமாக ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த களப்பிரர்கள் ஆட்சி புரிஞ்சது அந்த டைமில் நமக்கு எந்த ஒரு டேட்டாஸும் இது வரைக்கும் கிடைக்கப்பெறாததுனால இதை வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ களப்பிரர்கள் ஆட்சி டைம்ல இதை வந்து எல்லா இந்த அறநூல்கள் அப்படிங்கிறது எழுதப்பட்டதுனால இது வந்து இருண்ட கால இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சைவ சமயமும் வைணவ சமயமும் செல்வாக்கு இழந்து புத்த மதமும் சமண சமயமும் வந்து அவங்க வளர்ச்சி பெற்றிருப்பாங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா புத்தரும் அதே மாதிரி சமண சமயமும் வந்து உங்களுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதே மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் வெண்பாக்களால் ஆட்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுல இந்த பாடல்லையே வந்து பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுல வந்து கொடுத்துருப்பாங்க.